வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு டிஷ், அதாவது பிரண்டை குழம்பு. இது மருத்துவ குணமுள்ள ஒரு குழம்பு. ஸோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். பிரண்டை, எண்ணெய், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, புளிக்கரைச்சல், மஞ்சப்பொடி, உப்பு, குழம்பு பொடி. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது பிரண்டை குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளி கரைச்சலில் நம்ம அதில் இந்த குழம்பு பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, குழம்பு பொடி. குழம்பு பொடிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மிளகாவும் தனியாவும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க. அது வீட்டில் செய்வாங்க. சில சமயம் இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குது. ஸோ அந்த குழம்பு பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போது இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போது இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிரண்டை நார் இருக்கும், அதுக்குள்ளே அதை ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா உள்ளுக்கு நார் இருக்கும். அந்த நாலா பக்கமும் அப்படி வரும். அதை எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணெய் விடாமல் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை தண்ணி விடாமல் இது கொஞ்சம் கலர் மாறணும். இது கலர் மாறுற வரைக்கும் நான் வறுத்து எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா சூடாகி நல்லா வறுபடுது. இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி இது நல்லா வேக விடணும். இது நல்லா வேகணும். ஸோ இது வேகிறதுக்குள்ள குழம்புக்கு வேண்டியதெல்லாம் நான் தாளிச்சிடுறேன். ஸோ இதை நான் இந்த அடுப்புக்கு மாற்றிடுறேன். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். இதில் தாளிப்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு, கடுகு இப்போ பொரியுது. நான் வெந்தயம் போடுறேன். இப்போ கொஞ்சம் உளுந்து, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது கூட பூண்டு, பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்புக்கு. இப்போ பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் புளிக்கரைச்சல்ல நான் குழம்பு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இப்போ இதை இதோட ஊற்றிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. இதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா கொதிச்சு அந்த மிளகாத்தூளோட வாசனை இதெல்லாம் போகணும். அதுக்குள்ளே இங்கே இந்த பிரண்டை நல்லா வெந்திருக்கும். சரி, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெந்த இந்த பிரண்டையை இதோட சேர்த்துடலாம். இப்போ கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த புளிக்கரைசல்லாம் நான் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. அதே சமயம் இந்த பிரண்டையும் நல்லா வெந்துருச்சு. நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வெந்த பிரண்டையை நான் இதோட சேர்த்துட போகிறேன். இந்த
இந்த பிரண்டையோட இந்த குழம்பும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பிரண்டையோட சேர்ந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை சர்வ் பண்ணிடலாம். சுவையான பிரண்டை குழம்பு தயாரா இருக்குங்க. இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். புளிக்கரைச்சல்ல கொஞ்சம் குழம்பு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அது வதங்கினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. அது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கடாய் வைங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நாம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கரைச்சல அதோட சேர்த்து கல் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி கரைச்சல் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பிரண்டையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த புளி கரைச்சலோட சேர்த்து நல்லா கொதிச்சு வேக விடுங்க. நல்லா ஒரு குழம்பு பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு அருமையான பிரண்டை குழம்பு தயார்.